3வது டைமென்ஷன்ல இருக்கும்போதுதான் இந்த பிரிவினைகள் எல்லாமே. மேல போக, போக, போக அங்க பிரிவினைகள் கிடையாது. எல்லாமே ஒன்றாக இருக்கும். அங்க ஒரே மாதிரியா யோசிப்பாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரே உணர்வுல இருப்பாங்க. அம்மா எங்களுக்கு வந்துட்டு ராமர் ஒரு முன்மாதிரி. தந்தை சொல்லுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டவர். இப்படி நெறைய விஷயங்கள். நாம ராமர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு நாங்க வாழறோம். ஆனா, அப்படிப்பட்ட ராமர் வந்துட்டு உங்களுடைய தூய்மை நிரூபிப்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்தார் அப்படின்னு வால்மீகி மகரிஷி எழுதும்போது, இது நெறைய தவறான கருத்துக்களை இல்லையா ஏற்படுத்தும். அப்போ அது வந்துட்டு எங்கள இன்னும் குழப்பம் இல்லையா? ஏன் அவர் அப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, வால்மீகி ஒரு சிறந்த முனிவர் அப்படின்றாங்க சீதாதேவி. இப்படிப்பட்ட அந்த சிறந்த முனிவர் ஏம்மா இப்படி எல்லாம் எழுதணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்லுவாங்க, இத அவர் எழுதவே இல்ல. அப்படின்னா இது எப்படி வந்தது அப்படின்னா, பின்னாடி வந்த ஆணாதிக்கம் கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கதையை சேர்த்துட்டாங்க அதுக்குள்ளார.